71 நமக்கு 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிறபடி இருக்கு. 543 தொகுதி மொத்த இந்தியாவுக்கு பாராளுமன்ற தொகுதி. 76ல இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க. ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு முறையும் கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு இருக்குதுல. தென் பகுதியில் உள்ள தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவரையெல்லாம் தீவிரப்படுத்தி இது மக்கள் தொகையை குறைச்சு சரி பண்ணும். இந்த வரையறைய பண்ணும்போது வடக்கு பகுதியில எல்லாம் என்னன்னாக்க மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. நம்ம தெற்கு மாநிலங்கள்ல மட்டும் மக்கள் தொகை குறைவாயிருக்கு. அதனால அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம நல்லா தீவிரப்படுத்தி நல்லா செய்த மாநிலங்களுக்கு நம்ம அவங்கள ஊக்குவிக்கணும். அதை விட்டுட்டு மறுசீரமைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற எம்பி தேதியை குறைக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி இன்னும் 20 வருடத்திற்கு இதுவே நீடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா சொல்றாங்க. 2002ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியா இருக்காங்க. அப்ப அவரும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, நல்லா செஞ்ச மாநிலங்களுக்கு குறைக்க கூடாது, நம்ம அதிகமா மக்கள் தொகை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சொன்னதை கேட்கல, சரியா செயல்படுத்தல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கறது அது எப்படி சரியா வரும்? அதனால அவரும் என்ன சொல்லிட்டாரு, தள்ளி வச்சுட்டாரு. இப்ப பாரத பிரதமர்கிட்ட போயிருக்கு. அதனால இப்ப உள்ள பிரதம மந்திரியும் அதை செய்வாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.